அப்போ பிரம்மாஜி என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசில் திருப்பி திருப்பி வருது இல்லையா அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகமே முதல் ஸ்லோகமாக கொண்டு நீ ராமாயணத்தை இயற்றுவாயாக அப்படின்னு சொல்லி மேலும் 24,000 ஸ்லோகம் ஏற்றிருக்கார். அதில் 24,000 ஸ்லோகம் அனுஷ்டுப் மீட்டத்தில் இது பண்ணி அதை சங்கேபமாக திருப்பி உள்ளேக்கணம் பண்ணுறார். இப்படி நாட்கள் போக போக என்ன பண்ணுறார், சங்கேபமாக அப்படின்னா கட 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 கடன் நீங்கள் பெருசாக இருக்குது படிச்சுடலாமா, படிச்சுட்டேன்னா டைம் ஆகிடும், வேண்டாம். நிறைய ஸ்லோகம் இருக்குது, ஒரு லைன் அரை லைன், ஒரு ஸ்லோகம் 4 பாதம். அந்த 4 பாதத்தில் ஒரு பாதமும் ராமாயணத்தினோட ஒரு பெரிய பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்குது. பாருங்கோ, கங்காயச்சாபி சந்தார் மேலே என்ன ராம விவாதம் ச, இது ஒரு பாதம், ஒரு ஒரு 1/4 ஆஃப் எ ஸ்லோகம். ராம விவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராமருக்கும் பரசுராமருக்கும் நடந்த விவாதம்னு அர்த்தம். அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, புரியுறதா? அந்த மாதிரி அற்புதமாக அழகாக திருப்பி அவர் ஒரு சங்கேபமாக என்டையர் ராமாயணத்தை சொன்ன உடனே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமாயணத்தை என்ன பண்ணுறார் வால்மீகி அப்படின்னாக்க, தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய லவகுஷர்களுக்கு இந்த ராமாயணத்தை பூர்ணமாக கொடுக்குறார். இந்த லவகுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பூர்ண தேஜஸ் உடையவர்கள். லவகுஷர்கள் கேள்விப்பட்டிருக்கேலோ, மாமருடைய பசங்க, வெரி குட், பூர்ண தேஜஸ் உடையவர்கள். அப்புறம் சர்வ குண சம்பன்னர்களாக இருக்கா, எல்லா குணங்களும் பொருந்தியவர்களாக இருக்கா. இப்படி கதை நடக்கிறச்சா அந்த பக்கம் பார்த்து கை தட்டின்லாம் இருக்க மாட்டா. அந்த மாதிரி ரொம்ப குரு பக்தியோடு இருக்கக்கூடியவா, ஈஸ்வர பக்தியோடு இருக்கக்கூடியவா, அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறவா, மற்ற எல்லா ரிஷி முனிவோர்களுக்கும் ஆசிரமத்தில் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு பரம உபகாரியாக இருக்கக்கூடியவாளாக குஷலவர்கள் இருக்கா. அது மட்டும் இல்லை, தர்மம் நல்லா தெரிஞ்சவளாக இருக்கா. தர்மம் பூர்ணமாக தெரிஞ்சது மட்டும் இல்லை, அவளுடைய விஷயமாக வால்மீகி அழகாக என்ன பண்ணுறார், தீர்க்க திருஷ்டியோட அவளுக்கு தனுர்வேதத்தையும் நல்லா சொல்லி கொடுத்துட்டார். தனுர்வேதத்தை சொல்லி கொடுத்தா மட்டும் பரவாயில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற கந்தர்வ வேதத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. கந்தர்வ வேதம்னா என்ன, மியூசிக் டான்ஸ், புரியுறதா? இப்போ ராமருடைய பட்டாபிஷேகம் என்ன பாட்டு பாடணும், கல்யாண ராமா